கடலை பருப்பு இதில் 1 டம்ளர் அளவு, துவரம் பருப்பு இதில் 1 டம்ளர் அதே அளவு, பச்சை பயிரும் இதில் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். பருப்பு இருந்தாலும் பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ அடை செய்ய போகிறோம். இதில் அதே டம்ளரில் அரிசி 3 பங்கு எடுத்துக்கிட்டோம். பருப்பெல்லாம் போடுறதுனால உளுந்து அதிகம் தேவைப்படாது. உளுந்து கொஞ்சமாக ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன், இதெல்லாம் ஊற வச்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 4 மிளகாய் இதெல்லாம் போட்டு பருப்பு கூட அரைச்சிக்கலாம். அடைக்கி அரிசி தனியாக போட்டுட்டேன். இதெல்லாம் தனியாக ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அடை மாவு அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். காலையிலத்துக்கு அடை சுட்டுக்கலாம். இந்த பருப்பு ஆட்டும்போது கொஞ்சம் மிச்சமாக இருக்குதுன்ட்டு அதிலே அப்படி வடை போட்டிருக்குறோம், சின்ன சின்னதாக. இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. மாவு பாருங்கள், நல்லா புளிச்சு போச்சு. அதுக்கு தேங்காயும் நிலக்கடலை பொட்டுக்கடலை போட்டு ஒரு சட்னி, தக்காளி கார சட்னி. கொஞ்சம் மாவு எடுத்து வெங்காயம், மிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். இப்படியும் விட்டுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம், வெறும் மாவாகவும் ஊற்றிக்கலாம். மாவை போட்ட அடை. வெங்காயம் தாளித்து கொட்டினா அடை தோசை. இது வெங்காயம் மிளகா போடாத ப்ளைன் மாவு, வெங்காயம் தாளித்து கொட்டாத ப்ளைன் மாவு. இது 2 வகை சட்னி வச்சுருக்கிறேன். உங்களுக்கும் தேவைன்னா அடை தோசை மாவு ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். பருப்பு வகையெல்லாம் சேர்றதுனால உடம்புக்கு நல்ல சத்து, புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், எளிதில் ஜீரணமாகும்.